நான் எனது சிறு முயற்சியின் காரணமாக பல செவ்விகளின் அடிப்படையில் கள ஆய்வாக இந்த ஆய்வுக்கட்டுரையை சமர்ப்பிக்கின்றேன். முதல்கள் சுதர்சன் சருக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும். இன்று வரையில இதை கட்டாயம் செஞ்சு ஆகணும் கடப்பாடு தந்தையை போல அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். எச்சோடி மேலும் பல ஆசிரியர் செய்து கட்டாயம் செய்யணும்னு சொன்னாங்க. அவருக்கும் நன்றி. சுதர்சன் சார் நன்றி உங்களோட சேவைக்கு. இந்த தலைப்பானது இசை கற்பிப்பதற்கான புதிய வழிமுறைகள். இதுல நான் வந்துட்டு நேற்றிலிருந்து நான் பார்த்த விடயங்களை வைத்துக்கொண்டு எனது கருத்தையும் ஒரு சுருக்கமாக சொல்லாமல் நினைக்கின்றேன். முன்னிலையா நான் கொடுத்திருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா, இசை வந்துட்டு குறிப்பிடத்துல அந்த காலப்பகுதியில் இருந்தது. இந்த காலப்பகுதியில இசையை யாரும் எங்கும் எதிர்த்து கற்கலாம். ஆனா ஏரிய பாடங்களை விட செய்முறை பாடமான இந்த இசை நாடகம் இந்த துறையில வந்துட்டு தகுந்த குருவுடன் கற்காவிட்டால் முதலெடுத்து முற்றில் கோலம் சொல்லுவாங்க. அந்த ஒரு தன்மை இந்த கலைத்துறையில், அதாவது செய்முறை பாடங்கள்ல காணப்படுது. அதை இவராலும் மறக்கவும் முடியாது. எனக்கு முதல் சார் எல்லா விஷயம் சொல்லிட்டார். நான் இதுல பேப்பர் கொடுத்துட்டு கல்யாண ராகத்தை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் சார். அதுக்கு மேல அனுபவம் தான் இந்த துறையை பொறுத்தவரை முக்கியமான விஷயத்தான் சொல்லிட்டார். நாங்கள் சொல்லித்தான் ஏதோ என்ற வகையில நான் எனது கட்டுரை கொண்டு சேர்க்கின்றேன். அபியாச கால உட்படியை கற்பிக்கின்ற போது ஒரு மாணவன் வந்துட்டு ஒரு வகுப்பில் இருக்கிற மாணவன் பல்வேறுபட்ட குடும்ப சூழல் நிலை வருவான். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மிகவும் மெதுவாக கற்கின்ற மாணவனாக இருக்கின்றானோ அவனை நோக்கிய ஒரு ஆசிரியர் கற்பித்தல் முறை இருக்க வேண்டும். நான் இந்த ஆய்வினை மேற்கொள்கின்ற போது பல மாணவர்களிடம் இந்த செவ்வியை மேற்கொண்டேன். அவர்கள் சொன்னார்கள், அவர் 10 வருடமாக படித்துக் கொண்டு வந்திருந்தாங்க, எல்லாம் தெரியும். அவன் ஒரு பக்கம் இருக்க ஒன்றுமே தெரியாது கிராமப்புறத்தில் இருந்த ஒரு மாணவன் வருகின்றான் சொன்னால் அவனை பற்றி பொருட்படுத்துவதில்லை. இது பல மாணவர்கள் மனதிலிருந்து வந்த விடயங்கள். எனவே ஒரு ஆசிரியர் ஆகியவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அனைத்து மாணவர்களையும் ஒரே தராசு, ஒரே சிந்தனை, ஒரே மாணவன் ஒரு பாத்திரத்தில் வைத்துக் கொண்டு அந்த கற்பித்தல் முறையை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு 10 தரம் ஒரு சிலவற்றை சொல்லிக் கொடுக்கின்றோம் சொன்னா அவனுக்கு முடியவில்லை என்று சொன்னா மெதுவாக கற்கின்ற மாணவனை மையமாக வைத்துக் கொண்டு அந்த சிலவரிசையை முதலாம் காலத்தில் சொல்லிக் கொடுத்தால் அவன் கற்பதற்கு கூட கற்றுக்கொண்டிருக்கிற விடையிலே விரைவாக கற்கின்ற மாணவன் மீண்டும் அதை ஒரு என்ன செய்வார், ஒரு சுழற்சியாக கற்கின்ற போது அவனது ஒரு பயிற்சி மந்திய தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்ற நான் ஒரு நாள் கண்ட உண்மையாக கூறுகின்றேன். அடுத்ததாக ஓம், பிரணவம். இந்த உலகத்திற்கே ஓம் என்ற ஒலி பிரணவம் என்று அனைவருக்கும் தெரியும். ஆருக்கெல்லாம் சுருதி பிரச்சனை வருகின்றதோ, ஆருக்கெல்லாம் சாரியத்தில் அந்த அடைப்பு எனக்கும், அதாவது சுவாச பிரச்சனை, அதாவது வீசிங் அந்த பிரச்சனை வரக்கூடிய தன்மை ஏற்படுத்துகின்றது. அந்த சுவாச பிரச்சனை இருப்பவர்கள் ஓங்காரத்தை தினமும் ஓங்காரத்தை சொல்கின்ற போது அந்த ஓங்காரமானது சுருதி பிடிப்பு, நிலையான சுருதி பிடிப்பை படிப்படியாக பயிற்சி தான் எவ்வளவு பாடத்தை பொறுத்தவரை ஒரு திறமையான ஒரு இடத்தில் அதை பயிற்சி செய்கின்ற போது ஓங்காரத்தை சொல்கின்ற போது, அது ஓங்காரத்தை மெதுவாக ஆரம்ப சுத்திகள் நாம் மெதுவாக சொல்கின்ற போது அந்த ஓங்காரமானது சுருதி பிடிப்பு என்று ஒரு நிமிடம் சுருதி செய்கின்றதா நாளை அது ரெட்டிப்பாகும். எனவே சுருதி பிடிப்பு பிரச்சனையான ஓம் சொல்லலாம். அதே போல இன்னொரு இருக்கிறது வாய்ஸ் ட்ரைனிங்ல இப்ப யூடியூப் பாத்தீங்கன்னா தெரியும், வாய் மூடிக்கொண்டு என்று சொல்கின்றது அழுத்தமானது ஸ்ருதியை சாரியத்தில் ஸ்ருதியின்ற செறிவு, ஸ்ருதியின்ற மடங்கு கூடுகின்ற தன்மையை கொண்டு வருகிறது என்று ஆய்வுகள் நிரூபிக்கப்படுகின்றது. இந்த ஆய்வு வந்துட்டு சென்னையை சேர்ந்த வாய்ஸ் ட்ரைனர் சியாமலாங்கி என்ற ஒரு வெரி ஃபேமஸ் ஆனவங்க, அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவட ஒரு டோக்ல நான் கேட்டது, ஓமும் எவ்வளவு செய்கின்றாரோ சாதாரண மனிதனாலும் கூட ஸ்ருதியை சேர்க்க முடியும் என்பதற்கு அவர் சொன்ன உதாரணமாகும். அடுத்ததாக ராக ஆலாபனையை பற்றி நான் கேட்ட உண்மை, மாணவர்களுக்கு வீட்டு வேலை கொடுப்பது போன்று இன்று நான் ஒரு ஆசிரியராக இருந்தால் கல்யாணம் கற்பிக்க போறோம் அல்லது சங்கராபனம் கற்பிக்கணும்னு சொன்னால் அதற்கு முந்தைய பாடங்களை, அதாவது முன்பு என்னென்ன ஒரு படிகளை கற்றுமோ, என்னென்ன கீர்த்தனைகளை கற்றிருக்கிறோமோ அந்த ராகத்தில் சரி சொன்ன மாதிரி அந்த ராகங்களை, அந்த உருப்படிகளை நாங்கள் அகார உகார உட்கார அவ்வாறான அந்த ஒலிகளின் ஊடாக அந்த மெதற்கு நாங்கள் சுலபாக மனதுக்கு சொல்லி அதை மெதுவாக தாண்ட சொல்லி வருகின்ற போது அந்த ராகத்தின் அமைப்பு அவுட்லைன் சொல்லுவோம், அந்த அமைப்பின் ஒரு சாயங்களை ஏற்பட முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த கால பகுதியிலே பெரும்பாலான வாத்தியக்காரர்கள் இன்று உமத்தில் மறைந்த பல வாத்தியக்காரர்கள் இருந்து விட்டார்கள். அவர்களுடைய
அவர்களுடைய செவ்வியானது அல்லது அவர்கள் பாடிய அந்த பதிப்புகளை எடுத்து நாம் என்ன செய்யணும்னா அவங்களை எவ்வாறு பாடுகிறார்கள் நாம் மிமிக்ரி பண்ற ஒரு முறை ஒன்று இருக்கிறது. தானாக வேறுபட்ட சாதனையும் பாடுவதும் இருக்கின்றது, மிமிக்ரி இருக்கிறது, அதாவது போல செய்தல். அந்த முறைகளையும் அதாவது கஷ்டப்படுகிறார்கள், ராகாரம் பாட கஷ்டப்படுகிறார்கள். அந்த முறைகளையும் பயன்படுத்தி தங்கள் ராகாரங்களை பாடுவதற்குரிய ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக எடுப்பது மிகவும் கடினமான வேலை. அதை ஒரு அவுட்லைன் தொடராமல் என்பது இந்த கருத்தாக காணப்படுகின்றது. ஸ்வர சஞ்சாரம் பாடமானவர்களை வெளிப்படுத்துதல். சுரஞானம் அதாவது கற்பிதம் என்பது அனைத்து ஆசிரியர்களும் திறம்பட கற்பிப்பார்கள். மனோதர்மம் கற்பிப்பது என்பது இலகு அல்ல. மனோதர்மம் வந்து கடவுள் கொடுத்த விட சுராச்சார பேட்டி கண்ட போதோ சுதந்திர பேட்டி கண்ட போதோ மேல பேட்டி கண்ட போதோ மனோதர்மம் கற்பிப்பது மிக கடினம். அது கடவுளால் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. அந்த மனோதர்மம் கற்பிக்கிறதுக்கு ஒரு முறை சுர சஞ்சாரம். உங்களுக்கு எம்ஏ கிளாஸுக்கு எல்லா ஸ்டாஃபும் சுரசஞ்சாரம் எடுப்பாங்க, எல்லாரும் சுரசஞ்சாரம் எடுப்பாங்க. சுரசஞ்சாரம் எடுத்து ஆரோட பாடி அந்த முறையில கொண்டு போனா ராகத்தை அந்த அவுட்லைனை தெரியாத மாணவர்களை கற்பிக்க முடியும். அடுத்ததாக இணையத்தில பாடம் கற்பிக்கிற முறையை பற்றி ஒரு சின்ன விமர்சனத்தோட நான் முடிச்சுடுறேன். எந்த பாடமாக கொமர்ஸா இருந்தாலும் சரி, பயாலஜி இருந்தாலும் டெக்னாலஜி, எந்த பாடமாக இருந்தாலும் இணையத்துல கிளாஸ் எடுக்க முடியும். ஆனா இந்த பாடத்துக்கு 6 கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன பொறுத்தவரையில அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்க ஒரு வியாபாரி வர்த்தகம் செய்யற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க சொன்னா அந்த காலப்பகுதியில நெட்வொர்க் பிரச்சனை அந்த கனெக்ட் பண்ற அந்த வீத முறைகள் சொன்னா அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்குற அந்த ஒலியில அடவுமுறை உரைகின்ற போது சுருதியாக கூடுது. அப்புறம் என்ன பாடுது நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் பிரச்சனை. எனவே ஆன்லைன்ல ஸ்கைப் கிளாஸ், வாட்ஸ்அப் கிளாஸ் நம்ம வந்து ஏனைய பாடங்கள் எடுக்க முடியும். இசைத்துறையோ சரி, நாடகம் சரி, நடனத்துறையில இந்த விடயங்கள் பொய்த்தன்மை, அது உண்மை தன்மையை வாய்க்க முடியாது. பொருளாதார ரீதியாக செய்ய முடியும், எங்க கேட்க முடியும், ஆனால் உண்மையாக அமையாது. இறுதியாக நாம் சொல்ல வேண்டும், இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சில பகுதிகளில் காணப்படுது. அதாவது மனோதர்மம் தெரியாத மாணவர்களுக்கு சுர சஞ்சாரங்களையும் அந்த நொட்டேஷன், அதாவது ராகம் பாகம் முறையை வெளியே கொப்பில கொடுப்பாங்க. ஒரு 10 ராகத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்களாம். அப்படி கொடுத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை சாதாரணமாகவே ஒரு நாள் அடைய ஒரு குறைந்த ஓரளவு தானாக ஏனைய ராகங்களுக்கு ராகம் பாடுவதற்கு, ராகம் வாசிப்பதற்குரிய ஒரு பக்குவ நிலையை அனுபவத்தின் ஊடாக கண்ட பல வித்வான்கள் எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனவே எமது துறையானது நேரடியாக ஒரு குருடன் கற்க வேண்டும். இந்த துறையில வந்துட்டு நாம் பெரியவன் அந்த பிரச்சனை காலத்துக்கு காலம் கொண்டு இருக்காது. வித்துவம் என்பது கடவுள் கொடுத்த கூட ஏனைய பாடங்களை யாரும் கற்றுக் போகலாம், எப்பவும் கற்றுக்கொள்ளலாம். இந்த பாடத்தை பொறுத்தவரையில கடவுள் கொடுத்திருக்கணும். அடுத்து நாங்கள் முயற்சி செய்யணும். முயற்சி இருந்தாலும் சந்தர்ப்ப சூழல் எல்லாம் சேர்ந்து நேரடியாக தகுந்த குருவிட கற்று குரு அமைந்த தலைவிதி எடுத்துருவாங்க. எல்லாரும் குரு அமைந்து எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப அழகு தமிழ்ல பேசிட்டாரு. எனக்கு இன்னும் புரியல என்ன பேசுறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய மனசுல இருக்கு அவங்க சொல்றது. சீக்கிரம் சொல்லணுமே நம்ம கொடுத்த நேரத்துலன்னு சொல்லி படப்படப்படப்படப்பட பேசிட்டாரு. எனக்கு முதல்ல ஒன்று தெரிஞ்சாங்க, இவங்க ஏன் அடிக்கடி கை தட்டாங்க. அப்புறம் இன்னொரு 2 தடவை கை சரி நிறைய நல்ல எதை உழைச்சி எதை சொல்லணும்னு வந்து பரவாயில்ல. ஏதோ சொல்ல சஞ்சாரம் எழுதி கொடுத்து ஏதோ அது என்னது என்ன சரியா சொல்லு. எழுதி கொடுப்பாங்க ஆசிரியர் அந்த மாணவன் கொள்ளளவு கேட்ப தெரியாது, மனதிலும் வராது, ராகம் வாசிக்க வேணும் என்று ஆசைப்படுற மாணவன் இந்த முறையை பயன்படுத்தி சுர சஞ்சாரத்தை எழுதி கொடுப்பாங்க. ராகத்தை சுரத்தை எழுதி கொடுத்தா 10 ராகம் முடிய அவரே கொஞ்சம் மார்க் முயற்சி எடுத்து ஏதோ கொஞ்சம் வாசிக்கிறார். அது ஒரு மெத்தட். அப்படி செய்யலாம் நீ சொல்லவில்லை. புரியுது.
அது மாதிரி சுதர்ஷன் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அது மாதிரி மற்ற சார் சொல்லி கொடுக்கலான்னு சொல்றீங்க கேட்குறேன். பயன்படுத்துகிற சார் கற்பனையை வந்து கடவுள் கொடுத்து அவங்களுக்கு சில வரும் வராட்டியா வர வைக்கணும் ஆசைப்படுறவங்க இந்த ஒரு டிப்ஸ். சரி கைதட்டலாம் இதுக்கு ஜேசுதாச சவுந்தரராஜன் பின்பற்றி பாடுறவங்க இருக்காங்க. அந்த அவங்களோட குரலை விட்டுட்டு அந்த சுயத்தை நான் பாடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த பாடும்போது அவங்க அறியாமல் சிலாங்க நல்லா பாடுவாங்க, சிலாங்க குழம்பிடுவாங்க. அப்படி பாடுற போல செய்யறது போலவும் அந்த அந்த சுத்தத்தை கொண்டு வராட்டி அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு வகையான பாட்டு சாயத்தை கொண்டு வரலாம். சரி, ஏதோ நிறைய கடுமையா உழைச்சிருக்காரு. அவர் தைரியமா வந்து பேசுறதுக்கே முதல்ல நான் அதை வந்து இங்க வந்து சொல்றதே ஒரு பெரிய தைரியம் தான். ஏன்னா மைக்கை பிடிச்சி வந்து பல பேர் அதுவும் வாத்தியார்கள்லாம் இருக்கும்பொழுது அவங்க முன்னாடி தைரியமா வந்து சொல்றது நம்ம பாராட்டணும். அவர் எப்படி விருப்பம் பண்ணாரோ அது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து முயற்சி பண்ணோம். ரொம்ப நன்றி. கையில் ஏதாவது கேட்கணும் கேட்கலாம். நல்லா பேசுங்க, வாழ்த்துங்க. எல்லாருக்கும் அதாவது ஸ்டூடெண்ட் பேச சொன்னதுக்கு காரணம் டீச்சிங் மெத்தடில் டீச்சிங் பண்ணலாம் பசங்க. ஆனால் எப்படிலாம் டீச் பண்ணால் அவங்களுக்கு புரியுன்றது சொல்கிறதுக்கு விளக்கத்துக்கு தான் அவங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். நம்மளுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாம் நிறைய எல்லாருக்கும் எல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா கரெக்டாக செய்யலாம்.